ஹலோ விவேஸ், இப்ப நம்ம பார்க்குறது ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து ஒரு பாம்பு பிறக்குது. ஆனா இறுதியா அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு கிராமத்துல பாத்திமா என்ற பெண்ணு வாழ்ந்து வரா. அவ மிகவும் அழகா இருப்பா. முகம் அவ்வளவு அழகா இருக்கும். முகம் மட்டும் இல்ல, முகத்துக்கு தகுந்த மாதிரி உடலும் அவ்வளவு அழகா இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. அவ்வளவு அழகான ஒரு பெண்ணு தான் அவ. முக்கியமா பாத்திமா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நன்மை செய்யறா. அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி போதிக்கிறா, இலவசமாகவே கல்வி போதிக்கிறா. இது அவளது 10 குழந்தைங்க படிச்சு முன்னேறினா நமது வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இதனாலேயே நல்லது நினைச்சு குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறா. தெருகள்ல எத்தனை பேர் போனாலும் பாத்திமா போனா திரும்பி பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான பெண் பாத்திமா. அவளுடைய பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான். அவளுடைய பெற்றோர்கள் அவளை சின்ன வயசுல இருந்து நல்லதே சொல்லி வளர்த்திருக்காங்க. பாத்திமாவுக்கு இப்ப 21 வயசு ஆகுது. இப்ப அதே தெருவை சேர்ந்த ஒரு இளைஞன் காதலிக்கிறான். ஆனாலும் அவனுடைய காதலை ஏற்க மறுத்துடுறா. அதாவது பெற்றோரோட சம்மதம் இல்லாம நான் காதலிக்க மாட்டான் அப்படின்னும் அவ சொல்றா. கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னும் அவ சொல்றா. இதனாலேயே அந்த பையன் ஏமாற்றம் அடைகிறான். அவன் கொஞ்ச நாளைக்கு இவ பின்னாடியே சுத்தி வரான். ஆனாலும் அவனை இவ தவிர்த்துறா. ஒரு சில நாள்லயே பாத்திமாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து அவன் குடும்பத்தில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உடனடியா அவனுக்கு கோபம் வருது. உடனே ஒரு மந்திரவாதியிடம் போறான். அந்த மந்திரவாதியிடம் மந்திரம் கத்துக்கிறான். இப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் வரலையும் அவளுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனாலும் அவன் குடும்பத்துல சண்டை சச்சரவோடய போயிட்டு இருக்கு. இப்ப மெதுவா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேல அவருடைய கணவருக்கு பாசமே இல்லாம இருக்கு. கணவன் மனைவி இருவருக்கும் எப்போதும் சண்டை வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த குழந்தைய கண்ணுங்கருத்துமா வந்து வளர்க்குறா. ஆனா அதே நேரத்துல அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு ஒரு வயசான பிச்சைக்காரர் வராரு. அம்மா எனக்கு சோறுந்தா போடுங்கம்மா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனடியா பாத்திமா வீட்டு வேலைக்காரியிடம் சொல்லி அவருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா. வேலைக்காரி சாப்பாடு கொடுக்க பிச்சைக்காரன் போறா. ஆனா பிச்சைக்காரன் இல்லம்மா, இந்த வீட்டு எஜமானி அம்மாவிட்ட தான் சாப்பாடு வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டு அந்த வீட்டு வேலைக்காரியும் பாத்திமாட்ட போயிட்டு உங்க கையில தான் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு பாத்திமாவும் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு பிச்சைக்காரருக்கு போடுறாங்க. இந்த நேரத்துல தான் அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, அம்மா உங்க வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு, அதாவது உங்களுக்கு குழந்தை இருக்காமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு அவர் சொல்றா. அதே நேரத்துல இப்ப குழந்தை உயிரோடு இருக்காது, போய் பாருங்கம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அவரா உடனடியா குழந்தைகிட்ட ஓடுறா. ஆனா குழந்தைகிட்ட ஓடி பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்து கிடக்கு. அதை பார்த்து கத்துறா, கதறா. அந்த வேலைக்காரர் சொல்லி பிச்சைக்காரர் எங்க இருக்காருன்னு பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா. ஆனா ஓடி பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த பிச்சைக்காரர் போயிடுறாரு. இப்ப வாழ்க்கை ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு. அவருடைய கணவரோட சண்டை சச்சரவமாவே போயிட்டு இருக்கு. இப்ப 2 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறகுது. அதுவும் மகள் தான். இப்ப அந்த குழந்தை வளருது, நடமாட ஆரம்பிக்குது. திரும்பவும் பாத்திமா வீட்டுக்கு அந்த வயசான பிச்சைக்காரர் வராரு. இந்த நேரத்துல வேலைக்காரி பார்த்துட்டு போயிட்டு, அம்மா அந்த வயசானவர் வந்திருக்காரு, அந்த துறவி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாத்திமா கிடுகிடுன்னு ஓடி குழந்தை தூக்கிட்டு கட்டி அணைச்சிக்கிறா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னும், இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை நலமா இருக்கு அப்படின்னும் அவ சொல்றா. அதாவது என்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, பாருங்க ஐயா அப்படின்னு அவ சொல்றா. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, உங்க வீட்டுல கெட்ட சக்தி இருக்கு, இந்த கெட்ட சக்தி போனாதான் நிம்மதியா இருக்க முடியும், அது வரலையும் இது மாதிரி பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் இல்லையா, என் மகன் நல்லாவே இருக்கா அப்படின்னு அவர் சொல்றா. இந்த நேரத்துல அந்த பிச்சைக்காரரும் எதுவும் சொல்லாம போயிடுறாரு. 2 நாள்லயே ஒரு குதிரை அங்கிருந்து வருது. பாத்திமாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய குழி இருக்கு. ஒரு குதிரை ஓடி வந்து ஏதோ வித்தியாசமா செய்யுது. இப்ப அந்த குழந்தை அந்த குதிரையை பார்த்துட்டு ஓடுது. ஆனா அந்த குழியில விழுந்து அந்த குழந்தை இறந்துருது. இந்த நேரத்துல கத்துறா, கதறா, எதுவுமே பண்ண முடியல. இப்ப 3வது குழந்தையும் பெண் குழந்தை பிறக்குது. இங்க இருந்தாதான் இவ்வளவு பிரச்சனை, இந்த ஊரை விட்டு வெளில போயிடும் அப்படின்ட்டு அவங்க அந்த ஊரை விட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளில போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பருந்து வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போகுது. இதை பார்த்துட்டு எவ்வளவு கத்துறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைய அந்த பருந்து மேல கீழே விட்டுருது. இப்ப அந்த குழந்தைய இறந்துருது. இதை கேட்டு ரொம்ப வருத்தம் அடைகிறா. வீட்டுல வந்து அழுதுட்டே வந்து உட்கார்ந்துருக்கா. ஆனாலும் அவருடைய கணவரோட குடும்பத்துல எல்லாரும் கோபம் அடைகிறாங்க. துரதிர்ஷ்டவாளி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, உனக்கு குழந்தை பிறந்து இறந்துட்டு இருக்கு, நீ ஒரு துரதிர்ஷ்டவாளி. அதாவது எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், இனிமேல் இந்த பெண்ணு வேணாம், நீ வேற பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவருடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அவருடைய கணவரும் எதுவும் பேசாம வேற ஒரு பெண்ணை பாக்குறாங்க. இந்த நேரத்துல திரும்பவும் அந்த பிச்சைக்காரர் அந்த வீட்டுக்கு வராரு. இப்ப அந்த பிச்சைக்காரரை பார்த்து பாத்திமா அழுகுறா. ஐயா நீங்க சொன்னது போல எல்லாமே ஆயிடுச்சு, ஆனாலும் இதுக்கு மேல என்னிடம் பறிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, வெறுமடியாதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவர், அம்மா உங்க வீட்டுல ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்பணும், அதை விட்டுட்டு என்னுடைய பேச்சை நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க ஐயா, நீங்க என்னையா சொல்றீங்க, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு அவங்க சொல்றா. இந்த நேரத்துல நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்றாரு. வாங்க ஐயா அப்படின்னு அவளும் சொல்றா. வீட்டுள்ள போயிட்டு உட்காராரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு
குடத்துல தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வராங்க. அந்த தண்ணியை ஒரு கிண்ணத்துல ஊத்துறாரு. கிண்ணத்துல ஊத்துன பிறகு அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு பார்த்து இந்த பாம்பு உன் வயித்துல இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிடுறா. என்னையா சொல்றீங்க, என்னோட வயித்துல பாம்பு இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. ஆமாமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய விளைவை உனக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை ஒரு பையன் காதலிச்சிருப்பான். அந்த பையன் என்னை விரும்பல. ஆனாலும் அந்த பையன் உன் மேல வெறுப்பு கொண்டு உன் மேல மந்திரம் ஏவனான். அதுக்காகவே அவன் ஒரு கருப்பு மந்திரவாதிட்ட போயிட்டு அவர் மந்திரம் கத்துக்கிட்டான். அவன் 40 நாள் மந்திரம் கத்துக்கிட்டு அவன் இன்றைய வரலையும் உன் மேல மந்திரம் ஏவிட்டு இருக்கான். அந்த மந்திரத்தால தான் உன் வீட்டுல சண்டை சச்சரவமா உன்னை விட்டு உன் கணவர் பிரிஞ்சிருக்காரு. அது இல்லாம எப்போதும் சண்டை சச்சரவமாவே போயிட்டு இருக்கு. குழந்தைங்க எல்லாம் இறந்து பிறக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்திமாவோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, நான் கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப நான் சொல்ற மாதிரி நல்லா கேளு. உன் வயித்துல உள்ள இந்த பாம்பை பெற்றெடுக்கணும். அதுக்கு நீ இந்த பாம்பை என்னுடைய குழந்தை உன்னை நல்லாவே பெற்றெடுப்பான் அப்படின்னு சொல்லி வயிற்றுல இருந்து வளர்க்கணும். இப்படி கொஞ்சமா வளர்ந்த பிறகு பாம்பு வெளில பிறக்கும். அதுக்கு பிறகு உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அவரோட வயிற்ற பார்த்து அன்பான என் குழந்தைய நான் உன்னை நல்லபடியா பெற்றெடுப்பான் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப கொஞ்ச நாள்லயே அவருடைய வயிறு கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இப்ப வளர்ந்து இந்த சம்பவத்தை அவருடைய கணவர்கிட்ட போய் சொல்றா. அவருடைய கணவரும் இதை ஆமோதிக்கிறாரு. ஆமா சரிதான், அந்த பெரியவர் சொன்னது உண்மையாதான் இருக்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே ஒவ்வொன்றா நடந்திருக்கு. நல்லபடியா அந்த பாம்பை எடுக்கிறது தான் நம்ம நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவ வளர்ந்து 9 மாசம் ஆச்சு. இப்ப அவளுக்கு வயிற்று வலி வருது. உடனடியா அங்க பிரசவம் பார்க்கிற ஒரு மருத்துவச்சிட்ட அவ போறா. அவ போயிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பெத்துக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா இது மனித குழந்தை இல்ல, என்னோட வயிற்றுல பாம்பு தான் இருக்கு, பாம்பு குழந்தை தான் இருக்கு, இதை நான் பெத்தெடுக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அந்த மருத்துவச்சியும் அதிர்ந்து போறா. ஆனாலும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அவளும் ஒத்துக்கிறா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரசவம் பார்க்கறா. இப்ப பாம்பு வெளில வருது. அதுவும் பிறந்த பிறகு உடனே இறந்து போகுது. இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் அலறடிச்சு ஓடுறாங்க. ஆனா இருந்தாலும் அவள் நிம்மதியாகிறா. இப்ப வீட்டுக்கு வரா. கொஞ்ச நாள் சந்தோஷமா ஓடுது. கொஞ்ச நாள்லயே அவருடைய கணவரும் சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. இப்ப சந்தோஷமா அவளுடைய வாழ்க்கை போகுது. இப்ப ஒரு வருஷம் ஆகுது. இப்ப அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இந்த நேரத்துல திரும்பவும் அந்த பிச்சைக்கார வர்றாரு. அந்த பிச்சைக்கார வந்தோடனே இவன் நடுங்கி போறா. திரும்ப ஓடி ஐயா திரும்பவும் கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவ பயந்துட்டே போய் கேட்கிறா. ஆனா அவரு பயப்படாதம்மா, இந்த முறை உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உன் மேல மந்திரம் ஏவன அந்த பையன் இறந்துட்டான். இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் விட்ட மந்திரமே அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவன் இறந்துட்டான். அதனால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் யாருக்காவது நம்ம தீங்கு செய்ய நினைச்சா அந்த தீங்கு நமக்கே எதிராக முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ உணர்த்துது. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.